என்னது ஆந்தையில் கொஞ்சம் பெரிய சைஸு, ஆந்தை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் அதுக்கு என்ன பேர்? கோட்டான்னு பேர். சரியா? அந்த கோட்டான் கண்ணு நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும், கண்ணு அப்படியே இவ்வளோ பெருசு இருக்கும், ரெண்டு கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கும். சரியா? அந்த கோட்டானுக்கு என்ன இயல்பு அப்படின்னு கேட்டால் என்ன இயல்பு? பகலில் கண்ணு தெரியாது, பகலில் கண்ணு தெரியாது, இருட்டில் அருமையாக தெரியும். அது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா வேண்டாததெல்லாம் நல்லா தெரியும், வேண்டாததெல்லாம் நல்லா தெரியும். கோட்டம் எங்கே உட்காந்துருக்கோம்? மரத்தில் தான், சுடுகாட்டில் உட்காந்துருக்கோம். சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு போன ஏரியதை பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்படா எரிஞ்சு முடிக்கும், எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும். பகலில் பார்த்தா நல்ல அழகான இயற்கை காட்சிகள் இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது, நல்ல இன்பம் தரக்கூடிய எத்தனையோ பொருள்கள் இருக்கிறது. அது பகலில் நல்லா தெரியுது. இந்த கோட்டானுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ தெரிய வேண்டியது தெரியல, இது ஒரு குற்றம். தெரிய வேண்டியது தெரியவில்லை என்பது ஒரு குற்றம். இன்னொரு குற்றம் என்னது? வேண்டாதது நல்லா தெரியுது. வேண்டாதது தெரியாட்டியும் பரவாயில்ல, இதுக்கு என்ன தெரியுது? தேவையில்லாதவை சிறப்பாக வேலை செய்யுது. ஏதோ கோட்டானா ஏதோ கோட்டான் இல்லை, அந்த கோட்டான் யாரு? நம்ம தான் அந்த கோட்டான். ஏதோ பக்கத்தில் யாரையோ கோட்டான சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி நினைச்ச கூடாது. கோட்டான் யாருன்னா நம்ம தான். ஏன்? தெரிய வேண்டிய சிவம் சுத்தமாக தெரியல, சுத்தமாக தெரியல. வேண்டாத உலகம் நல்லா சூப்பராக தெரியுது. எப்படி? என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் நல்லா சிறப்பாக பிளான் பண்ணி பண்ணணுமா. எதுக்கு? அடுத்தவனை